Hello friends, this is your Yoganandam, biology lecturer. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா menstrual cycle பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So this is one of the important topic for NEET as well as board examination. Okay, what is about menstrual cycle? Once for 28 days, a rhythmic cyclic changes taken place in the female reproductive system. It is called as menstrual cycle அப்படின்னு சொல்றோம் நம்ம. Cyclic event starting from one menstruation till the next that takes place during reproductive period is called as menstrual cycle அப்படின்னு சொல்றோம் நம்ம. இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க வந்து ஒரு 11 to 12 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். up to 50 years வரைக்கும் இந்த cyclic changes வந்து நடந்துட்டே இருக்கும். once for 28 days or 29 days. சரி, ஓகே. இப்போ இந்த menstrual cycle also seen in some other primates. Other primates வந்து apes, monkeysலயும் வந்து இந்த rhythmic cyclic changes நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 cyclic changes நடக்குது. ஒன் இஸ் ஈஸ்டர் சைக்கிள். ஈஸ்டர் சைக்கிள் எதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் பிரைமேட்ஸ்ல வந்து menstrual cycle நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து 2 சேஞ்சஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாத்தீங்கன்னா வந்து ஓவேரியன் சைக்கிள், செகண்ட் ஒன் இஸ் வந்து யூட்ரின் சைக்கிள். ஃபர்ஸ்ட் 14 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேஞ்சஸ் டேக்கன் பிளேஸ் இந்த ஓவரி. இந்த 28 டேஸ்ல வந்து அவள வந்து ஃபர்ஸ்ட் 14 டேஸ் வந்து சேஞ்சஸ் டேக்கன் பிளேஸ் இந்த ஓவரி. நெக்ஸ்ட் 14 டேஸ் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த யூட்ரின் சைக்கிள். யூட்ரஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஓவிடக் அண்ட் வெஜினாவிலலாம் சேஞ்சஸ் நடக்குது. சரி, ஓகே. இப்போ இங்க பாருங்க, இந்த மென்சுரல் சைக்கிளை பத்தி வந்து நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இல்லை மென்சுரல் சைக்கிள் எத்தனை ஸ்டேஜஸ்ல நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 to 5 days இது வந்து மென்சுரல் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீடிங் பீரியட் இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 7 days வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 5 to 13 days ஃபாலிகுலார் பேஸ் அப்படின்னாக்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல தான் வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து டெவலப் ஆகும். பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிருக்கு இல்லைங்களா. அதுல ஒரு ஃபாலிக்கல் இருக்கிற எக் வந்து ஓவம் வந்து டெவலப் ஆகும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஃபாலிக்கலா டெவலப் ஆகும்போது அதுல ஃபர்தரா வந்து செல் டிவிஷன் கண்டினியூ ஆகி பிரைமரி ஊசைட்ஸ்ல இருந்து செகண்டரி ஊசைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் 5th டேல இருந்து 13th டே வரைக்கும் நடக்கும். தென் நெக்ஸ்ட் ஆன் 14th டே வந்து ஓவுலேஷன். வாட் இஸ் ஓவுலேஷன் பாருங்க. இந்த ஃபுல்லி மெச்சூர்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப்க்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஷெட்டிங் ஆஃப் ஓவம் இன்டு ஃபெலோப்பியன் டியூப் ஃப்ரம் த கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் கால்ட் அஸ் ஓவுலேஷன். அந்த ஸ்டேஜ்க்கு வந்து ஓவுலேட்டரி பேஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த டே? 14th டேவில், எக்ஸாக்டா 14th டேவில் வந்து அது நடக்குது. சரி, ஆஃப்டர் 14th டே பாருங்க, நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி பேஸ் கொடுத்துருக்காங்க 15 to 28th டே வரைக்கும். ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஓவம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. இந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் டர்ன் இன்டு கார்பஸ் லுட்டியம். ஓவரிக்குள்ளவே வந்து இந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் ரீடைன் ஆயிடும். ஓவம் மட்டும்தான் ஃபெலோப்பியன் டியூப்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து. அப்போ இந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது? ப்ரொஜெஸ்ட்ரோன். அது கார்பஸ் லுட்டியமா சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிட்டு அது என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது? ப்ரொஜெஸ்ட்ரோன். ஸோ இந்த ஓவம் இருக்கும்போது சேம் ஃபாலிக்கல் செக்ரேட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவம் எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல் செக்ரேட் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன். So in the ovary, there are 2 types of hormonal secretion taken place. அப்போ ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் 14 டேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவல் அதிகமா இருக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து டெவலப் ஆகாது. ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 to 5 days என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? மென்சுரல் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பீரியட்ல வந்து நார்மலா வந்து ப்ளீடிங் இருக்கும். 1 to 5 days menstrual flow taken place during 1 to 5 days. ஓகே, ஸோ இது மோரல்லெஸ் வந்து மினிமம் 3 daysல இருந்து மேக்ஸிமம் 5 days வரைக்கும் அந்த ப்ளீடிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் அண்ட் பிளட் வெசல்ஸ் ஆஃப் யூட்ரஸ் லைன்ட் பை தெர் ஆர் 3 லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பெரிமெட்ரியம்,
myometrium and endometrium. The inner lining layer என்ன சொல்றாங்க endometrium சொல்றாங்க. Once the uterus received fertilized egg அப்படின்னாக்கா the endometrium provide suitable environmental condition for the implantation of fertilized egg, that is zygote. இப்போ unfertilized egg ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா வந்து இந்த எக்கோட யூட்ரஸ்ல இருக்கிற இன்னர் லைனிங் லேயரும் டிஸ்இன்டகிரேட் ஆகும். இப்போ இன்னர் லைனிங் லேயர்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி that will come out in the form of bleeding through vagina. So menstruation occurs if the released ovum is not fertilized. Clear understand பண்ணுங்க. The uterus receives only the unfertilized egg. Unfertilized egg during that time only the endometrium rupture ஆகி the unfertilized egg on disintegrate ஆகி will come out in the form of bleeding through vagina. Okay. So due to the absence of menstruation, இப்போ menstruation நடக்கல அப்படின்னாக்கா that is the sign of pregnancy. The menstrual cycle bleeding வரல அப்படின்னாக்கா அது என்ன மேபி வந்து pregnancy-ஆ இருக்கலாம். It may be also because due to stress, poor health condition also வந்து the menstruation வந்து menstrual cycle வந்து stop ஆகலாம். அதனால menstrual cycle stop ஆச்சுனாவே வந்து that is the sign of pregnancy அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஸ்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிபரேட்டிவ் பேஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இது எந்த டேவ்ல இருந்து எந்த டே வரைக்கும் இருக்கு 5th டேவ்ல இருந்து 13th டே வரைக்கும் இருக்கு. So it starts from 5th day after menstruation and completed within 8 to 12 days. So இதனுடைய டியூரேஷன் இவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 to 12 days கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலா வந்து 8th டேவ்ல இருந்து 12 days வரைக்கும் வந்து இது நடக்குது. சரி, இப்ப என்னென்ன ஹார்மோன் அதிகமா இருக்கு இந்த பீரியட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து கொனடோட்ரோபின் ஹார்மோன், கொனடோட்ரோபின் சச் as follicle stimulating hormone and luteinizing hormone ரெண்டுமே வந்து பிட்யூட்டரியில இருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்னென்ன ஸ்டிமுலேட் பண்ணுது டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபியன், டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் இன்டு கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். அகெயின் இந்த FSH என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது இந்த பீரியட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப நியூ ஃபாலிக்கல், பிரைமரி ஃபாலிக்கல்ல வந்து செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸா டெவலப் பண்ணுது. தென் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல வந்து என்ன ஹார்மோன் அதிகமா இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போ ஈஸ்ட்ரோஜன் என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது பாருங்க, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ஃபாலிக்கல் with ovum, follicle with ovum with egg ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் என்னென்ன ப்ராசஸை கேரி அவுட் பண்ணது பாருங்க, proliferation of ruptured uterine endometrium. Then again இந்த எண்டோமெட்ரியம் யூட்ரஸ்ல வந்து எண்டோமெட்ரியம் வந்து நியூ எண்டோமெட்ரியம் வந்து ஃபார்ம் பண்ணுது எப்போ இந்த 5th to 13th டேவ்ல. ஓகே, அதே போல இந்த மியூக்கஸ் லைனிங் ஆஃப் ஓவிடக், வெஜினா இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா டியூரிங் ப்ளீடிங் பீரியட் இது எல்லாமே வந்து ரப்சர் ஆகி எலிமினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் ஃபார்ம் ஆகுது இந்த பீரியட்ல. இந்த சப்ரஷன் ஆஃப் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரேஷன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே போல ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எதை சப்ரஸ் பண்ணுது, செக்ரேஷன் ஆஃப் லியூட்னைசிங் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இதை சப்ரஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, லியூட்னைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரெண்டுமே வந்து பீக் லெவல்ல இருக்கு எப்போ இந்த மிடில் ஆஃப் த சைக்கிள். ஸோ எந்த டேவ்ல வந்து ஆன் 14th டேவ்ல வந்து ரெண்டுமே வந்து பீக் லெவல்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்லைட்ல வந்து கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஈஸ்ட்ரோஜன், suppression of follicles stimulating hormonal secretion of luteinizing hormone, இந்த ரெண்டு ப்ராசஸ்மே வந்து எந்த டேஸ்ல நடக்குது 5th to 13th டேவ்ல. லியூட்னைசிங் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து சப்ரஸ் ஆகுது இந்த டேவ்ல. ஆனா 14th டேவ்ல என்னன்னு பாருங்க, 14th டேவ்ல ரெண்டு ஹார்மோனுமே பீக் லெவல்ல இருக்கு ஆன் 14th டே. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க,
rapid secretion of luteinizing hormone அதிகமா secrete ஆகுதுனால வேகமா secrete ஆகுதுனால LH surge induces the rupture of Graafian follicles. Luteinizing hormone அதிகமா வேகமா secrete ஆகிறதுனால Graafian follicles rupture ஆகி அதுல இருந்து ஓவம் எதுக்குள்ள ரிலீஸ் ஆகுது பாருங்க, fallopian tube டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஓவரியில இருந்து எக் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, fallopian tube. அந்த எக் எது கலெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா fallopian tubeல இருக்கிற fimbriates. எந்த டே? on 14th day. ஸோ அந்த டேஸ் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ fallopian டியூப்க்கு வந்து எக் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து. இந்த நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் என்ன கலர்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாருங்க, எல்லோ கலர்ல வந்து சேஞ்ச் ஆகுது. எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆயிட்டு அது என்னவா வந்து மாறுது அப்படின்னா கார்பஸ் லுட்டியம். இந்த கார்பஸ் லுட்டியம் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டா ஆக்ட் பண்ணுது. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் the empty Graafian follicles, இங்க பாருங்க, after ovulation the empty Graafian follicles என்னவா சேஞ்ச் ஆகுது, கார்பஸ் லுட்டியம். கார்பஸ் லுட்டியம் என்ன கலரா மாறுது, எல்லோ கலர், எண்டோக்ரைன் கிளாண்டா மாறுது. இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கார்பஸ் லுட்டியம். கார்பஸ் லுட்டியம். இந்த கார்பஸ் லுட்டியம் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது பாருங்க, ப்ரொஜெஸ்டரோன். இப்போ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த ஃபாலிக்கல்குள்ள எக் இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமா இருக்கும். இந்த நெக்ஸ்ட் 14 டேஸ்ல பாருங்க, கார்பஸ் லுட்டியம் ப்ரொஜெஸ்டரோனை செக்ரேட் பண்ணுது. இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஃபர்தரா வந்து இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுது, டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்ணும். பை த ஆக்ஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டரோன் எண்டோமெட்ரியம் அட்டைன் மேக்ஸிமம் வாஸ்குலாரிட்டி, நிறைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். தென் அகைன் எண்டோமெட்ரியம் திக் ஆகுது, சாஃப்டாகவும் இருக்கு. Thus uterus gets ready for implantation. Again uterus is ready to get either fertilized or unfertilized egg. So follicular stimulating hormonal secretion inhibited to prevent the development of secondary ovarian follicle. So in the period la follicular stimulating hormonal secretion inhibit ஆயிருக்கும். ஸோ அது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வந்து எஸ்பெஷலி வந்து அந்த எந்த டேஸ்ல இருந்து எந்த டேஸ் வரைக்கும் 8 to 12 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, டியூரிங் பிரெக்னன்சி வந்து ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆயிடும். பிரெக்னன்சி பீரியட்ல மென்சுரல் சைக்கிள் நடக்காது. ஏன்னா there is no menstruation taken place. If the fertilization does not occur, ஓவரிக்குள் இங்க பாருங்க, இப்போ இங்கிருந்து எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப்க்கு போயிடுச்சு. இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஆம்புலர் ரீஜன்ல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னாக்க வந்து அகெயின் இந்த கார்பஸ் லுட்டியம் என்ன ஆகுது பாருங்க, டீஜெனரேட் ஆயிடும். பாருங்க, கார்பஸ் லுட்டியம் டீஜெனரேட் ஆயிடும். அகெயின் வந்து இந்த எண்டோமெட்ரியம் டிஸ்இன்டகிரேட் ஆகும். மென்சுரல் சைக்கிள் வந்து திரும்ப நடக்கும். அந்த 1 to 5 டேஸ் வந்து மென்சுரல் சைக்கிள் நடக்கும். ஓகே, ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் டியூரிங் பியூபர்ட்டி இஸ் கால்ட் அஸ் மெனார்க். இதே போல இந்த மென்சுரல் சைக்கிள் என்ன ஏஜ் வரைக்கும் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, மெனோபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாப்பிங் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் இஸ் கால்ட் அஸ் மெனோபாஸ். சரி, ஸோ என்னென்ன ஓவரால் சேஞ்சஸ் நடக்குது பாருங்க டியூரிங் மென்சுரல் சைக்கிள் வந்து இந்த பிட்யூட்டரி ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்னைசிங் ஹார்மோன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 14 டேஸ் இந்த நெக்ஸ்ட் 14 டேஸ் என்ன அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு, லியூட்னைசிங் ஹார்மோன் அதிகமா இருக்கு, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கம்மியா இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல என்ன ஹார்மோன் அதிகமா இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கு, ப்ரொஜெஸ்டரான் கம்மியா இருக்கு. ஆஃப்டர் 14 டேஸ் ப்ரொஜெஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சேஞ்சஸ் இந்த ஓவரியில வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, சேஞ்சஸ் இந்த ஓவேரியன் ஹார்மோன்
ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அது கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் யூட்ரஸ்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. யூட்ரின் வால் லேயர், எண்டோமெட்ரியம் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுது, திரும்ப ரீஃபார்ம் ஆகுது, அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராங் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எதில் மட்டும் நடக்குது, பிரைமேட்ஸ்ல மட்டும் நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா ஈஸ்டர் சைக்கிள் நான் பிரைமேட்ஸ்ல, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டேக்கன் பிளேஸ் ஒன்லி இன் பிரைமேட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். டியூரிங் பிரெக்னன்சி மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க. இந்த follicular phase starts from 5th day after menstruation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. follicular phase எந்த டேஸ்ல இருந்து எந்த டேஸ் வரைக்கும் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம், அதை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் கார்பஸ் அல்பிகன்ஸ் ரிலீஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்சது என்னன்னு, கார்பஸ் அல்பிகன்ஸ் வந்து ஸ்கார். ஆனா நம்ம படிச்சது வந்து எம்டி கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் டர்ன் இன்டு கார்பஸ் லிட்டியம். கார்பஸ் லிட்டியம் தான் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது, ப்ரொஜெஸ்ட்ரான். அப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் எது, ப்ரொஜெஸ்ட்ரான், டி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ஓவுலேஷன் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அதான் டிஸ்கஸ் பண்ண நம்ம. ஓகே, ஆஃப்டர் ஓவுலேஷன் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது, கார்பஸ் லிட்டியம். கார்பஸ் லிட்டியம் தான் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. பாருங்க, ஓவுலேஷன் அக்கர் ஆன், ஓவுலேஷன் எந்த டேவ்ல நடக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஓவுலேஷன் டேக்கன் பிளேஸ் ஆன் 14th day ஆஃப் menstrual cycle. எந்த டேவ்ல ஓவுலேஷன் நடக்குது, 14th day அப்படின்னு நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. தி ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் டியூரிங் பியூபர்ட்டி என்ன சொல்றாங்க, மெனார்கா மெனோபாஸா, ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மெனார்க். ஓகே, ஸோ அந்த 50 இயர்ஸ்ல ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, மெனோபாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஆன்சர் இது ஆப்ஷன் இ. Thank you very much for listening our videos. Those watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.